வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் சிப்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ 250 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா வெளிப்புறத்தில் கழுவிட்டு ஒரு தின் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண பாவக்காயில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற விட்டுருவோம். அது இருக்கட்டும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 10 பல் பூண்டு, அதில் 5 பல் பூண்டு நல்லா தூளாக நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டை ஒன்றும் பாதியமாக தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை சிறிதளவு எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஊறின பாவக்காயில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம் கூட அலசி எடுத்தாலும் ஓகே தான். அப்போ தான் நல்ல கசப்பு நமக்கு போகும். இதில் நான் விதைகளோடு தான் போட்டிருக்கேன் பாவக்காவை. இப்போ நல்லா அலசின பாவக்காயில் அது கூட நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி பிசைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தண்ணி அவ்வளோவா தேவையில்லை. பாவக்காயிலையும் தண்ணி இருக்கும். அது கூட தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சு அதில் இந்த மாதிரி உதிரியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு பாவக்காய் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். பாவக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். இப்படியே எல்லா பேட்சையும் போட்டு எடுத்து வச்சுக்குவோங்க. கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை அதை நல்லா கரண்டியில் சேர்த்து நல்லா பொரியவும் இந்த சிப்ஸோடு நம்ம சேர்த்துருவோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குங்க கருவேப்பிலை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான சிப்ஸு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு பாவக்காய் சிப்ஸு. இது எல்லா சாதத்தோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.